சரிக்கா. இப்ப எப்படி சலக் சலக்குன்னு வெட்டி தள்ளியன்னு மட்டம் பாருங்க. ஏக்கா நான் இப்ப சொன்னதுல என்னதோ தப்பு இருக்கோ? சலக்குன்னு தானேக்கா சொன்னேன். இந்த லட்சுமி அக்காவுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. சலக் சலக்குன்னு ஒரு பாட்டே இருக்கு தெரியுமா? ஏ சலக் சலக், ஏ சருக்கு சலக், ஏ சலக், ஏ சலக், ஏ வலக், ஏ சலக் சலக் சருக்கு சலக், ஏ சலக், ஏ சலக், ஏ வலக், ஏ சலக், ஏ வலக். அடச்சை இவ்வளவுனா ஒரு பொம்பளை அக்கா கால் கீழ இருக்கு. இவ்வளவோட சேர்ந்துட்டு இவ்வளவுனா ஆட்டம் போட்டுட்டு இருக்காளா? ஆட்டம் நல்ல நாள் அதுவாமா கோவப்படியது. பொறுமையா இரு வசந்தி. ஏ உமா, இன்னைக்கு அருவால எடு, இன்னைக்கு அறுத்துருவோம். என்னது அறுக்க போறியா? ஆமாக்கா, நல்ல எல்லாம் அருவால வச்சுதானே அறுக்க முடியும். அதனால தாங்க சொன்னேன். ஆமா சின்ன பொண்ணு, வா என்னை அறுத்துருவோம். பாருங்க எப்படி பண்ணியாலுவனே. இதுக்கு தான் இவ்வளவு நான் கூட்டிட்டு வரேன்டான்னு சொன்னேன். சரி விடு லட்சுமி. அக்கா இத வச்சு தானே வெட்டணும். ஆமா, இவ ஒரு வாரம் வெட்டி தள்ளிடுவா. தூர போட்டுட்டு வா. சின்ன பொண்ணு எப்படி பேசிட்டு போறா பத்தியா? எப்படி பேசிட்டு போறாவ? அதான் எப்படியோ பேசிட்டு போறாவல்ல. நாள்முடி உங்களுக்கு ஒன்ன சொல்லாட்டாலும் சும்மாவாது என்னத்தையாவது பேசிட்டே இருக்கணும். சரி வா உமா, நம்ம போவோம். லட்சுமி ஒரு நெல்ல அரிசியாதான் பயங்கர பாடுதான் பாத்தியா லட்சுமி? ஆமாக்கா நெல்ல விதைச்சி அது கதிர் வர வரைக்கும் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தாங்க பார்க்கவே செய்யணும். அதுக்கு ஏத்த மாதிரி காத்து இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி மழை இருக்கணும். அடுத்தது கதிர் வந்தோடனே அதை வெட்டி அடுத்ததை அடிச்சு அடுத்ததை காய போட்டு அடுத்ததை அவிச்சு அடுத்து குத்தி எடுக்கக்குள்ள போதும்னு ஆயிருங்க. ஆனா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த அரிசியை பார்க்கும்போது நம்மளோட கவலை அவ்வளவு பறந்து போயிருங்க. அவ்வளவு சந்தோஷமாட்டு இருக்கு நம்ம மனசுக்குள்ள. இருந்தாலும் நிறைய வேலை இருக்குல்ல லட்சுமி? ஆமாக்கா, என்னதான் இருந்தாலும் இப்ப டிராக்டர் அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டானுவல்ல, அதனால கொஞ்சம் ஈஸி தான்க்க. ஆமாமா, அதே டிராக்டர் அதோட மிஷின் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல, கொஞ்சம் ஈஸி தான். அல்ல யார் இருந்து ஓட்டி அது இதெல்லாம் பண்ணனா கொஞ்சம் ஈஸி தானே. சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். ஆனா இந்த வயலை நம்பி இருக்கவங்க எல்லாம் பாவம் இல்லக்க. வயல்ல அறுவடை நேரமும் நாத்து நடிய நேரமும் இருந்தாக்க வேலையே இருக்கா மாதிரி அதையே நம்பி இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லக்க. அதனால நான் அந்த மிஷின் எல்லாம் பெருசா நம்பியது கிடையாது அக்கா. அதுவும் சரிதான் வசந்தி. நீங்க நல்லா வேலை பார்க்கறனால தான் நாங்க வீட்ல இருந்து நல்லா நிம்மதியா சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வயல்ல பெரிய அளவுக்கு ஒன்றும் லாபம் இருக்காதுக்க. இருந்தாலும் மனசுல ஒரு திருப்தி இருக்கும். நம்ம உருவாக்குன நெல்லு, நம்மளே போட்ட நெல்லு, நம்மளே உருவாக்குன நெல்லு, அப்படி ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்காங்க. லட்சுமி அக்கா, சின்னவனே வயல்ல உள்ள நெல்லெல்லாம் தூக்கி விட்டுட்டீங்களா? அதெல்லாம் தூக்கி விட்டாச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ உங்கள்ட்ட நான் வேற விஷயம் எல்லாம் கேட்க வந்தேன். என்ன சின்னவனே? அண்ணா தெரியுது ஒரு மேங்கோ ட்ரீ, அது உங்களுக்கு அதாக்கா? ஆமா சின்னவனே. ஏன் எக்க என்ன மாம்பழம்னா என்னோட உயிருக்கு. ஒன்னே ஒண்ணு பறிச்சுட்டு வந்துடட்டா? வாய் மூடிட்டு சத்தம் கட்டாம இரு. உலக்கைய தூக்கி மண்டையிலே போட்டு போடுவேன். என்ன சின்னவனே வேலை செஞ்சிட்டு இருக்கேல்ல, நீ வீட்டுக்கு வந்து 2 நாள் பறிச்சிட்டு போ. இப்போ நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேல்ல, பரவ பறிச்சிட்டு போ நீ. எக்க இப்போ பறிச்சுட்டு வந்துடுவாங்க, நேரமே ஆகாது. பழம் சாப்பிட்டு வேலை செஞ்சீங்க வைங்களா, வேலை செஞ்சு முடிச்ச அப்புறம் அலுப்பே தெரியாது. ஆமா, அலுப்பே தெரியாது. உன்கிட்ட இருக்க கொழுப்பும் குறையாது. நான் போவேன். நீ அவளை கொல்லாம விட மாட்டேக்க. என்ன வசந்தி உமா கக்கபுக்கன்னு சிரிச்சா மாதிரி இருக்கு. லட்சுமி, ஏ லட்சுமி, லட்சுமி வா. என்னங்க நிறைய வேலை நடக்கும்ல, என்னன்னு சொல்லுங்க. லட்சுமி ஆட்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு தெரியாது, கொஞ்சோண்டு வந்துட்டு போயா. உமாலோ சம்பளமா? ஏக்கா அந்த அண்ணன் கூப்பிடி அவையெல்லாம் போங்க, நான் இந்த இதெல்லாம் இடிக்கிய. ஏமா தாயே, நீ ஒண்ணே இடிக்க அந்த உன்னோட கையை வச்சு சும்மா இரு. நானும் ஒருக்கா இடிச்சு பாக்கிய. சும்மா அவங்களுக்கே வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காம இங்க வா. மாம்பழம் மரம் நிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதுல 2 பறிச்சுட்டு வருவோம் வா. லட்சுமி வந்தாவையா ஒண்ணுமே தொட விட மாட்டா. இப்பவே பறிச்சுட்டு வந்துருவோம் வா. ஏக்கா ராணி அக்கா, ஏக்கோ நாங்க கொஞ்ச தூரம் போயிட்டு வரோம். லட்சுமி அக்கா கேட்டா சொல்லுங்க. ஏன்னா வாங்க போவோம். சின்ன பொண்ணு எப்படியாவது மரத்துக்கு ஏத்தி விட்டுறணும் பாத்துக்க. அப்படின்னா மாம்பழம் மாங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் மத்தியா. அப்ப சரிக்க வாங்க போவோம். சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய மாம்பழம் மரம் பாத்தியா சின்ன பொண்ணு? சரி வாங்க, லட்சுமி அக்கா வரக்குள்ள நம்ம பறிச்சிருவோம். சின்ன பொண்ணு இங்க பாரு சின்ன பொண்ணு எவ்வளவு பழுத்து இருக்குன்னு. அம்மா இங்க பாரு எவ்வளவு பழுத்து இருக்குன்னு. பிங்க் கலர்ல இருக்கு பாத்தியா இந்த மாம்பழம்? எக்கா அது நாளாக்க எடுக்கக்கு வந்தேன். எக்கா தாங்கக்க நான்
சரி சரி சண்டை போடாதுங்க, மரத்துல யாரும் பறிக்க முடியுதான்னு பாக்கி. எக்கா பறிச்சு போட்டே பிடிச்சிடுங்க. நீ போடு சின்னமொண்ணு. ஆயம்மா. சின்ன பொண்ணு எதுக்கு சின்ன பொண்ணு கண்ணுல தூக்கி போட்ட? வசந்தி அக்கா புட்டுமுக்கு. மாலோ சவுண்ட் போடாத, அடுத்து நம்மளும் ஒரு பழமும் கிடைக்காது. சின்ன பொண்ணு அடுத்து கீழே இறங்கி வந்துட்டு என்னாச்சு அதாச்சுன்னு சும்மா நடிப்பு போட்டுட்டு இருப்பா. அடுத்து ஒரு பழமும் நம்மளுக்கு கிடைச்சிடாது பாத்துக்க. சரிக்கா. ஆயம்மா. வலிக்கி. வசந்தி அக்கா என்னாச்சு? ஒண்ணே இல்ல சின்ன பொண்ணு, நீ பறிச்சு போடு. ஆயம்மா சின்ன பொண்ணு, நீ கீழே இறங்கி வா சின்ன பொண்ணு. போடா நீ பறிச்சதெல்லாம். எக்கா மாம்பழம் சூப்பரா இருக்குல்லக்கா. எக்கா உங்களோட பழத்தை போய் சூப்புங்கக்கா, எனக்கு பழம் தாங்க. ஆமா சின்ன பொண்ணு, நல்ல சூப்பரா இருக்கு. உங்களோட மாம்பழத்தை தின்ன வேண்டியதானேக்கா? நான் எல்லாம் வீட்ல போய்தாமா தின்னுவேன். கருப்பட்டி எல்லாம் போட்டு அவிச்சு தின்னேன்னு வையேன், சூப்பரா இருக்கும் சின்ன பொண்ணு. சுட்டு தின்னாலே அழகாதாமா இருக்கும். நான் எல்லாம் டெய்லியும் சுட்டுதான் திம்பேன். ஐயா சுட்டுதான் திம்பீங்களோ? இப்ப எப்ப தின்னுவீங்கன்னு சொல்லுங்க, நானும் ஒரு எட்டு பாத்துட்டு வாரு. சரி சரி வாங்க போவோம். எக்க மாம்பழத்தை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போவோங்க. வீட்டுக்கு போவேன்ல அப்ப எடுத்துட்டு போவோம். அங்க கொண்டு போனா எல்லாரும் பிச்சு பிச்சு தின்னு போடுவாவ. அங்க கொண்டு போனா வைங்களா எல்லாரும் பிச்சு பிச்சு தின்னுட்டு அடுத்து நம்மளும் ஒண்ணுமே கிடைக்காதுக்க. அதனால இங்கேயே விட்டுட்டு போவோம். நம்ம வீட்டுக்கு போவேன்ல அப்ப எடுத்துட்டு போவோங்க. நீ சொல்லியதும் சரிதான். சரி வா. சின்ன பொண்ணு உமாலோ, நம்மள ஒண்ணுமே எடுக்க கூடாது தின்ன கூடாதுன்னு லட்சுமி சொல்லிட்டு அவ எப்படி தின்னுட்டு இருக்கியா பாரு. எங்க பாப்போம். ஏ லட்சுமி அக்கா. சின்ன பொண்ணு கூப்பிடாத, கிட்ட போய் பாப்போம். லட்சுமி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போ, வேலை செஞ்சுட்டே இருக்கேல, டயர்டா இருப்ப. வேண்டாங்க, நான் வேலை செஞ்சு முடிச்ச உடனே நான் சாப்பிடுவேனே. வேண்டாங்க. சாப்பிடியான்னு சொல்லிட்டு பட்னியா கடந்த உடனே எல்லா வேலையும் முடிஞ்சிருவோமோ? கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போ லட்சுமி. நான் வேண்டாம்னு சொல்லியல. இங்க இரு லட்சுமி, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போ, வயத்துல ஒண்ணும் இல்ல. அந்த எரும மாடு எல்லாம் வந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்தா சும்மா கிண்டல் பண்ணிட்டே தெரிய. நான் போறேன். சரி போ. என்ன லட்சுமி அக்கா பாத்துட்டும் பாக்காத மாதிரியே போறிய? நல்லா வயறு பசி போலக்க. என்ன லட்சுமி அக்கா நல்லா வயர் முட்டை தின்னீங்க போல. அக்கா லட்சுமி அக்கா இப்படியே மூஞ்ச வச்சு ஒரு வட்ட சுவார தின்னாச்சு. அக்கா ரகு சம்பா நெல்லுக்கு தீனா சோறு வச்சிருக்கேன். எக்க சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழம் சாறு எடுத்து நல்ல ரசமா வச்சிருக்கேன். அக்கா ரசமா வச்சிருக்கேன், சாப்பிட வாரீங்களா இல்ல வீட்டுக்கு போறீங்களா? சாப்பிட வாரீங்களா இல்ல வீட்டுக்கு போறீங்களா? லட்சுமி அக்கா பாத்தீங்களா?